அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சுட்டரிக்கின்ற வெயில்ல மிக அற்புதமாக நம்முடைய யாத்திரையில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பங்கெடுத்து நம்முடைய ராணிப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில நம்முடைய சகோதர சகோதரிகள் எண்மண் எண் மக்கள் யாத்திரையை ஒரு சரித்திர யாத்திரையாக இந்த தொகுதியை மாற்றி காட்டியிருக்கின்றீர்கள். ஐயா, ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த அந்த யாத்திரை படிப்படியாக ஒரு ஊராக ஒரு பகுதியாக கடந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் சந்தித்து பேசி எதற்கு மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து, அதே நேரத்தில் இந்த ஊழல் திமுக ஆட்சி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் தோலுரித்து காட்டி, இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு மந்திரி ஒரு மோசமான எம்எல்ஏ, பெயருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அப்படி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை தொகுதியில நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, இது சாதாரண தொகுதி இல்லைங்க. இந்தியாவினுடைய பணக்கார எம்பி உங்களுடைய எம்பி. எவ்வளவு கொடுத்து வச்சீங்க பாருங்க. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி தான் இந்தியாவினுடைய பணக்கார எம்பி. சமீபத்தில் அவருடைய வீடுல வருமான வரித்துறை சோதனை நடத்திய பொழுது 1250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக ஒரு சோதனையிலே கைப்பற்றினாங்க. அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய தொகுதி. சரி, சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா பேருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். 2 பேர்த்துக்கிட்டே மாட்டிக்கிட்டு ராணிப்பேட்டை படுற பாடு இருக்குதுங்களே. எப்படி எம்பி கிட்ட இருந்து தப்பிப்பது, எம்எல்ஏ கிட்ட இருந்து தப்பிப்பது என்று சிந்திப்பதே உங்களுடைய முழு நேர வேலையாக இருக்கிற சகோதர சகோதரிகளை. இந்த தொகுதியில தான் கடவுளுக்கெல்லாம் வைத்தியராக இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் குடியிருக்கக்கூடிய தொகுதி. அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற தன்வந்திரி கோவில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டையில் நின்று கொண்டிருக்கின்றோம். தனது கப்பம் கட்ட மறுத்த செஞ்சி மன்னன் ராஜா ஜெய்சிங் தேசிங் மன்னன் மீது போர் தொடுத்து கப்பம் கட்ட வைக்க முயற்சித்த பொழுது வீரமரணம் அடைந்த மன்னன். அந்த செய்தியை கேட்டவுடன் ராஜாவினுடைய மனைவி ராணிபாய் தன்னுடைய உயிரை நீத்தாங்க. இருவருடைய வீரமும் தீரமும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பெற்றை பார்த்துவிட்டு ஆற்காடு நவாப் சததுல்லா கான் உடனடியாக பாலங்காற்றறையில் அவர்களுக்கு என்ன பளிங்கு கற்கள்ல ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினார். அந்த ராணி பாய் அவர்களுடைய பெயர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பெயரிலே ஒரு புதிய நகரத்தை உருவாக்கினார். அந்த ராணிப்பேட்டையில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. சரித்திரத்திற்கு பெயர் இருக்குதுங்க, தியாகத்திற்கு பெயர் போன ஊர். இந்த ஊரினுடைய பெயரே ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக உயிரை துறந்து அவருடைய பெயரிலே ஒரு இஸ்லாமிய நவாப் உருவாக்கிய ஒரு நகரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சரித்திரம் இந்த ஊர்ல இருக்குன்னு பாருங்க ஐயா. மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி உங்களுடைய நகராட்சி வாலாஜாப்பேட்டை, முதல் நகராட்சி. நீங்க பாருங்க ஐயா, திரும்பி பாருங்க ஐயா. ரோட்ல குழி இருக்கா, குழியில ரோடு இருக்கான்னு சந்தேகமா இருக்கு. மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி வாலாஜாப்பேட்டை. குழிக்குள்ள ரோடு போட்டிருக்கீங்களா, ரோடுக்குள்ள குழி போட்டிருக்கீங்களா யாராச்சும் நமக்கு சொல்லணுங்க. அவ்வளவு மோசமாக, எங்கேயும் சுத்தம் இல்லை, எந்த சாலையும் பராமரிப்பில்லை. எப்படிப்பட்ட நகரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக நம்மை ஆண்டு எப்படிப்பட்ட பழம்பெருமை மிக்க ஒரு உரை எப்படி மாட்டி இருக்கிறாங்க பாருங்க ஐயா. 1856 சென்னையிலிருந்து வாலாஜாப்பேட்டை வரை அமைக்கப்பட்ட ரயில்வே தடம் இந்தியாவுடைய 3வது தடம். இந்தியாவுடைய 3வது தடம் சென்னையிலிருந்து வாலாஜாப்பேட்டை வரை. எல்லாம் உங்களுக்கு முதல்ல வந்துருச்சுங்க ஐயா. முதல் நகராட்சி வந்துருச்சு, தமிழ்நாட்டினுடைய முதல் ரயில்வே தடம் உங்களுக்கு வந்துருச்சு, இந்தியாவுடைய 3வது ரயில்வே தடம் வந்துருச்சு. தன்வந்திரி ஐயா இருக்கிறாங்க, ஆனா காந்தி ஐயாட்ட மாட்டிக்கிட்டோம். அதை தாண்டி இந்த நகராட்சி வளர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. இந்த ராணிப்பேட்டையில தான் திராவிட கட்சிகளுடைய முதல் அநியாயம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அநியாயம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த முதல் தவறு உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதியில இந்த வாலாஜாப்பேட்டையில ராணிப்பேட்டையில தான் ஐயா செஞ்சாங்க. 1973 அடிக்கல் நாட்டப்பட்டு 75 பயன்பாட்டுக்கு வந்த தமிழ்நாடு அரசினுடைய குரோமைட் கெமிக்கல் நிறுவனம் 28 ஆண்டுகளுக்கு முன்பு மூடியிருந்தாலும் கூட கொஞ்ச நாள் இந்த ஊர்ல அந்த நிறுவனம் பயன்பாட்டில் இருந்த பொழுது அன்னைக்கு அவர்கள் வெளியிட்ட குரோமியம் இன்னைக்கு உங்களுடைய ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சமீபத்தில் ஆய்வுல ஒரு தென்னை மரத்தினுடைய தேங்காய் கொடுக்கக்கூடிய தண்ணிக்குள்ள குரோமியம் இருக்கு.
இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஊரிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்க. அதனால்தான் இந்த பகுதியில கேன்சரும் கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க ஐயா. தமிழ்நாட்டில் கேன்சர் இருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இன்னைக்கு ராணிப்பேட்டை. குரோமியம் எல்லா இடத்துலையும் கலந்துருக்குதுங்க ஐயா. குறிப்பாக கனமழை பெய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடிய குரோமியத்தை கண்ணால் பார்க்க முடியும். மஞ்சள் நிறத்தோடு நச்சு பொருள் மண்ணிலிருந்து மேலே வந்து தண்ணீர கலக்குங்க ஐயா. 10 கிலோமீட்டர் தூரம் வரை மொத்தமாக குடிதண்ணீரை குடிப்பதே தவறு என்கின்ற அளவுக்கு குரோமியம் அளவு மிக மிக அதிகமாக இருக்கு. 2023 போன வருஷம் சரியாக 2 மாதங்களுக்கு முன்பு தேசிய பசுமை தீர்ப்பாணையம் சொல்லியிருந்தார்கள், மாநில அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை, இந்த பகுதியினுடைய குரோமியத்தை முழுமையாக அகற்றவில்லை, இதனால் மக்களுக்கு பெரும் ஆபத்து இருக்கு இந்த குரோமியம் கழிவுகள். 2023 நவம்பர்ல நம்முடைய தேசிய பசுமை தீர்ப்பாணையம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதையெல்லாம் சரி பண்றதுக்கு எம்பிக்கு நேரம் இல்லை, ஜெகத் ரட்சகன் நேரம் இல்லை. இதையெல்லாம் சரி பண்றதுக்கு எம்எல்ஏ காந்தியையாக்கு நேரம் இல்லை. இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதனுக்கு நேரம் இல்லை. யாருக்கும் நேரம் இல்லாதனால சாமானிய மக்கள் நம்ம விதி எப்படியோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குதுங்க ஐயா. இதுதான் இங்க பேசணும். ராணிப்பேட்டையில ஒரு தேர்தல் நேரத்தில் யாராவது அரசியல் தலைவர்கள் வந்தால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி 0% குரோமியம், 0 குரோமியத்தை எப்ப கொண்டு வருவீங்க நீங்க கேட்டா நீங்க நல்ல வாக்காளர் என்ற அர்த்தம் ஐயா. திராவிடம் இது அது, திராவிட மாடல் அரசு, ஹிந்தியை திணிக்கிறாங்க, தமிழை திணிக்கிறாங்க, கன்னடத்தை திணிக்கிறாங்க, தெலுங்கை திணிக்கிறாங்க, தேவையில்லாத வேலை. இதையே பேசி 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 ஒரு ரோடு கூட போடாம நகராட்சியை சீர்குலைத்து லஞ்சம் தலைவர் தாரக்கூடிய ஒரு தொகுதியில நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதுவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் காந்தி அவர்கள் 2023 ஜூன் மாசத்துல சொன்னார், எனக்கும் கைத்தறிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க, என் பேரு காந்திங்கிறனால முதலமைச்சர் அந்த துறை என்கிட்ட கொடுத்திருக்காங்க. இதே பிரச்சனை தான் ராகுல் காந்திக்கு இருக்கு, இதே பிரச்சனை தான் உங்க சட்டப்பேரவை உறுப்பினர் காந்தி ஐயா 2 பேருக்கு இதே பிரச்சனை தான். காந்தி என்கின்ற அற்புதமான பெயரை வைத்துக் கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேர் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம காந்தி ஐயாவுக்கு சட்டப்பேரவை உறுப்பினருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னங்க ஐயா, தமிழகத்திலே ஆபாசமாக மேடையிலே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடிய 35 அமைச்சர்களே முதலிடத்துல காந்தி அவங்க இருக்கிறாங்க. வாயை துறந்தாலே கெட்ட வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுடைய எம்எல்ஏக்கு வரும். இல்ல இன்னொரு சாதனை என்னன்னா 2-3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஐயா, கள்ளச்சாராயம்ல 2-3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த 35 அமைச்சர்ல காந்தி ஐயா சாதனை என்னன்னா, கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் கைதியாக சிறையில குண்டாஸ் சட்டத்தில் இருந்த பெருமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க காந்தி. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் இருக்கக்கூடிய ஆக்கும் இவருக்கும் எந்த தகுதி இல்லை, ராக்கும் இவருக்கும் எந்த தகுதி இல்லை, சீக்கும் இவருக்கு எந்த தகுதி இல்லை, யாக்கும் இவருக்கு எந்த தகுதி இல்லை, இல்லுக்கு இவருக்கு எந்த தகுதி இல்லை. அரசியலுக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை, கைத்தறிக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை. செய்தது அனைத்துமே அடாவடித்தனம், தவறு. வேறு வழியே இல்லாம இந்த தொகுதியில ராணிப்பேட்டையில மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் பேயி, ஒரு பக்கம் பூதம், 2க்கு நடுவிலே ராணிப்பேட்டை நீங்கள் மாட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஜெகத் ரட்சகன் பேயா, காந்தி பேயா, ஜெகத் ரட்சகன் பூதமா, காந்தி அவர்கள் பூதமா, நீங்களே யோசிச்சுங்க ஐயா. ஏன்னா காந்தி ஐயா அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, 10% காந்தி. அதாவது அவருடைய வேலையே கைத்தறி சீலை, கைத்தறி புடவை. அதை யார் நெய்கிறாங்களோ அதை சரியாக வாங்கி பொங்கல் தொகுப்பும் பொழுது அந்த சேலையும் புடவையும் பத்திரமா நமக்கு கொடுக்கணும். இதான் அவருடைய முக்கியமான வேலை. 1,70,00,000 பேர்த்துக்கு தமிழக அரசு இலவச வேட்டி சேலை பத்திரமாக ஒரு ஆண்டும் கொடுக்கணும். ஆனா அண்ணன் பாத்தீங்கன்னா வந்தோடனே 3 ஐடியா பண்ணாரு, 3ஐயும் நாங்க முறியடிச்சோம். முதல் ஐடியா என்ன பண்ணாருனாங்க, நம்முடைய சீலை உற்பத்தியை குறைத்து சூரத்திலிருந்து நைசா சேலை வாங்கி இங்க உற்பத்தி பண்ணல மாதிரி கொடுக்கலாம் ட்ரை பண்ணார். அதை பார்த்து கேள்வி கேட்ட பிறகு அது நிறுத்திட்டோம். இரண்டாவது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம், கைத்தறி அவங்களுக்கு வங்கி அமைப்போம், அடையாள அட்டை கொடுப்போம், ஊக்கத்தொகை கொடுப்போம். அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஏதோ ஒரு 10% திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை கைத்துறை சம்பந்தப்பட்டதுல செஞ்சு வச்சிருக்கிறோம் ஐயா. இன்னைக்கு நீங்க ஒரு வேட்டி சேலை ஒரு செட்டுக்கு 5 ரூபாய் கமிஷன் வாங்குறாரு காந்தி அண்ணன்.
போன வருஷம் 1,70,00,000 வேட்டி சேலை கொள்முதல் பண்ணாங்க. வேட்டி சேலை கொள்முதல் செய்வதற்கு 8,5 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கித்தான் இலவச வேட்டி சேலை பொங்கல் தொகுப்புல வந்திருக்கு. இன்னைக்கு காந்தி ஐயாவுடைய தொகுதியில அவருடைய புதிய ஊழலை வெளியிட வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையில காத்திருந்தோம். ராணிப்பேட்டையில தான் அதை வெளியிடணும், வேற எங்கேயும் சொல்லக்கூடாது என்பதற்காக ராணிப்பேட்டையில உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய லேட்டஸ்ட் படம் மாதிரி காந்தி ஐயாக்கு மாசம் லேட்டஸ்ட் ஊழல். ஐயா, என் கையில் ஒரு ரிப்போர்ட் இருக்குதுங்க ஐயா. அதாவது சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் சித்ரா அப்படிங்கிற அமைப்புல பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேட்டி, அதை எடுத்து நாம டெஸ்ட் பண்றோங்க ஐயா. இவங்க எப்படிதான் வேட்டியை வாங்கியிருக்காங்க, என்னதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஐயா, நமக்கு தெரியும், வழக்கமாக ஒரு வேட்டியை நாம் நெசவு செய்ய வேண்டும் என்றால் பருத்தி நூலை பயன்படுத்தும். காட்டன் பருத்தி நூல்ல தான் நம்ம வேட்டி கொடுப்போம். இந்த திமுக காரங்க எல்லாமே இந்த விஞ்ஞான திருட்டுல பெயர் போனவங்க ஐயா. பருத்தி நூல் பாத்தீங்கன்னா 1 கிலோ 320 ரூபாய், பாலியஸ்டர் 1 கிலோ 160 ரூபாய். அப்ப நீங்க பருத்தி நூலுக்கு பதிலாக பாலியஸ்டரை போட்டு நெஞ்சீங்கன்னா யாருக்கு தெரியாது. அதை பருத்தி நூலால் நெய்த வேட்டின், அதாவது தமிழ்நாடு அரசு பருத்தி நூலை கொள்முதல் பண்ணி அதை யாரு வேட்டி நெய்றாங்களோ அவங்ககிட்ட கொடுத்து வேட்டி நெஞ்சு நெய்றக்கு கூலி கொடுத்து அந்த வேட்டியை வாங்கி நம்ம கொடுக்கணும். இதுதான் அரசனுடைய திட்டம். இன்னைக்கு நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காருனாங்க, தமிழ்நாடு அரசு கொடுத்த வேட்டியை வாங்கி சோதனை செய்த பொழுது அது 100% பருத்தி இருக்கணுங்க ஐயா. நம்ம வேட்டியை சோதனை செய்து பார்த்த போது 78% பாலிஸ்டர், 22% காட்டன் பருத்தி. இதான் விஞ்ஞானிகள். அதாவது பருத்திக்கு பதிலாக பாலிஸ்டரை கொடுத்து நெஞ்சு எத்தனை நம்முடைய தாய்மார்கள் சகோதரர்கள் யாருக்கு நேரம் இருக்கு வேட்டி எடுத்துட்டு போய் வேலை இல்லாம நாம அது ஒரு 2,500 ரூபாய் சார்ஜ் கொடுத்து ஒரு லேப்ல கொடுத்து அந்த வேட்டியை தனித்தனியா பிரிச்சு அந்த நூலை பாலிஸ்டரா அந்த நூலை பருத்தியான்னு பார்ப்பதற்கு யாருக்கு நேரம் இருக்கு? இப்படித்தான் பால்ல ஊழல் பண்ணாங்க 4-5 மாதங்களுக்கு முன்பு. இன்னைக்கு தமிழகத்திலே கொடுக்கப்பட்ட மிதித்தறியிலே தயாரிக்கப்பட்ட ஒரு வேட்டி எடுத்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜவுளி ஆராய்ச்சி மையத்தினை கொடுத்து டெஸ்ட் செய்து பார்த்த பொழுது 100% பருத்தி இருக்க வேண்டிய வேட்டியில 78% பாலிஸ்டரும் 22% பருத்தி இருக்கு. இவங்க எல்லாம் சும்மா வெல்லாமாங்க ஐயா. ரிப்போர்ட்டை கையில் இருக்குது பாருங்க. இவங்க எல்லாத்தையும் சும்மா வெல்லாமாங்க ஐயா. 94ல அன்னைக்கே ஒரு நல்ல சப் இன்ஸ்பெக்டர் லாடம் எடுத்திருந்தாருன்னா அன்னைக்கு ஒரு நல்ல எம்எல்ஏ கிடைச்சிருப்பாங்க. 94ல ஸ்டேஷன்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் லாடம் கட்டியிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு நல்ல மனிதர் கிடைச்சிருப்பாங்க. ஆனா என்ன, ராணிப்பேட்டையில நம்ம நிறைய பேர் காந்திங்கிற பேரை பார்த்து ஓட்ட போட்டுடுறோம். சரி, ஏதோ காந்தி குடும்பத்தில் பிறந்திருப்பாராட்டிருக்கு, சுதந்திர போராட்ட வீரராட்டிருக்கு, காந்திக்கு ஏதோ பேரனாகர் இருப்பாராட்டிருக்கு, ஒரு ஓட்டு போடுவோம். இந்த நம்பிக்கையை வைத்து வைத்து தொடர்ந்து பொய் சொல்லி நம்முடைய வாக்கையெல்லாம் வங்கி ஒரு பித்தலாட்டக்கார கும்பல் இங்கே அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரி, இந்த பத்திரிகை செய்தியாக இந்த லேப் ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க. பத்திரிகை நண்பர்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் உங்களுக்கு அந்த காப்பி கொடுக்குறோம். காந்தி என்கிட்ட போய் கேளுங்க, ஊழல் எங்க பண்ணீங்க, பாலிஸ்டர் எப்படி நான் மாத்தி விட்டீங்க, எப்படி தமிழ்நாடு அரசு கொள்முதல் நிலையத்திலே எப்படி காட்டனுக்கு பதிலாக உள்ள பாலிஸ்டர் போச்சுன்னு போய் கேட்டு வாங்கினா. சகோதர சகோதரியே, நாம் இங்கே வந்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு ஊழல்வாதிகள் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், புதுசான சொல்லிங்க ஐயா. காந்தி அவர் நல்லவர்னு சொன்னா தான் நீங்க மேல கோவப்படுவீங்க, தெரிஞ்சதுதான். ராணிப்பேட்டைக்கு ஒரு நல்லவரை நீங்கள் எம்எல்ஏவாக வைத்திருக்கின்றீங்களா, உங்களுக்கு டென்ஷன் ஆகி அடிக்க வருவீங்க. எப்படி அப்படி சொல்லலாம்? அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லுகின்றேன், புதுசாக எதுவும் சொல்லுங்க ஐயா. நான் உங்களிடம் என்ன முறையிட வந்திருக்கின்றேன், இந்த முறை அரக்காணம் பாராளுமன்ற தொகுதி மறுபடியும் நம்ம ஜெகத் ரட்சகனுக்கு கொடுத்தா அது என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்கா? தமிழ்நாடு முழுவதும் படிச்சுட்டு வர்றேன். உங்களுடைய தொகுதியில் இருக்கும் அளவுக்கு குறைந்தபட்ச வளர்ச்சி திட்டம் எந்த தொகுதியிலுமே இல்லைங்க ஐயா. இந்த தொகுதி தான் கடைசி. மத்திய அரசினுடைய வளர்ச்சி பணிகள் என்ன நடந்திருக்கோ ராணிப்பேட்டை மாவட்டம் தான் கடைசியா இருக்கு. உதாரணத்திற்கு தமிழகத்தில் சில மாவட்டத்தில் முத்ரா கடன், யாரெல்லாம் சிறு குறு தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ மோடி ஐயா முத்ரா கடன் கொடுக்கிறாங்க. சில மாவட்டத்தில் 3000 கோடி கொடுத்திருக்காங்க. 3000 கோடி எல்லா மாவட்டத்திலையும் படிச்சுட்டு வர்றாங்க ஐயா. 2000 கோடி 2400 கோடி. ஆனா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 319 கோடி. எப்படிங்க ஏத்துக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நிறைய மாவட்டத்திற்கு 3000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2500 கோடி சராசரியாக கொடுத்திருக்கின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வெறும் 319 கோடி ரூபாய் தான் முத்ரா திட்டத்திலே நாம் கடன் வாங்கி இருக்கின்றோம். சிறு குறு தொழிலதிபர்கள் யார் இருக்கிறீங்க? வெறும் 319 கோடி தான் ராணிப்பேட்டைக்கு வந்திருக்குன்னா உங்க எம்எல்ஏவும் எம்பியும் என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேங்க ஐயா. ஒரு மத்திய அரசுடைய திட்டத்தை வாங்கி கொடுப்பதற்கு லாயக்கு இல்லாதவர்கள் எதற்காக இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக எதற்கு பணி செய்ய வேண்டும்? அவர்கள் கொள்ளையடிப்பதற்கா? வருடத்திற்கு ஒரு முறை வருமான வரித்துறை வந்து வீட்டில் ரைட் அடிச்சு 1250 கோடி 5000 கோடி 10,000 கோடி அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க ஐயா. தமிழ்நாட்டில் எங்கேயுமே பிஎம் கிசான் சம்மான் நிதியில எல்லா இடத்துலையும் 1 லட்சம், இதற்கு முந்தைய மாவட்டத்தில் 4 லட்சம். நேற்று இருந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 லட்சம் பேருக்கு விவசாய கௌரவ நிதி கொடுத்திருக்கிறோம் ஐயா. ஒரே மாவட்டத்தில் 4 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது. இந்த மாவட்டத்தில் 63,451 எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் பக்கத்து மாவட்டத்தில் 4 லட்சம் விவசாயிகளுக்கு பிஎம் கௌரவ நிதி திருவண்ணாமலையில கொடுத்திருக்கின்றோம். 6000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது. அதை கூட ரிவ்யூ மீட்டிங் வச்சு எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க, சிறு குறு விவசாயிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆதார் அட்டையை சரியாக இணைத்திருக்கின்றார்களா, கிராமத்துல போய் கேம்ப் போட்டிருக்கிறோமா, அரசு அதிகாரிகள் அங்க நிக்கிறாங்களா, ஜேடி அக்ரிகல்ச்சர் போறாரா, ஒரு தாசில்தாராக ரிவ்யூ மீட்டிங் எடுக்கிறாங்களா, எம்பி வந்து பார்த்து கேள்வி கேட்கிறாரா? எதுவும் இல்லை. எனக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப வருத்தங்க ஐயா, ரொம்ப வருத்தம். எல்லா மாவட்டத்திலும் பெருமையாக பேசிக் கொண்டு வருகின்றோம். நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம், நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம், உங்க மாவட்டத்திற்கு வாரி வாரி இறைத்திருக்கின்றோம் என்று பெருமையாக பேசிக் கொண்டு வருகின்றோம். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய புள்ளி விவரத்தை பார்த்த பொழுது இதயம் எங்கேயோ கண்ணு கலங்கிருச்சுங்க ஐயா. கொடுப்பதற்கு மோடி தயாராக இருந்தும் கூட தடுப்பதற்கு இந்த ஊழல்வாதிகள் இந்த ஊரிலே அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னங்க ஐயா, 319 கோடி ரூபாய் ஒரு பணமாங்க ஐயா. தமிழ்நாடு முழுவதுமே 2 லட்சம் கோடி ரூபாய். 319 கோடி ரூபாய் எப்படி சிறு குறு தொழிலாளர்கள் எப்படி அவங்க மேல வருவாங்க ஐயா? இதற்காகவே முத்ரா கடன் திட்டம், இதற்காகவே முத்ரா கடன் திட்டம் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இதை கூட அவங்க வாங்கி கொடுக்கல பாருங்க, இதை கூட வாங்கி கொடுக்கல பாருங்க. பிரதமருடைய வீடு கட்ட திட்டம், எந்த ஏழை தாய்க்கு வீடு இல்லையோ பிஎம் மோடி ஆவாஸ் யோஜனா, பிரதமருடைய வீடு கட்ட திட்டம் வெறும் 22,000 பேருங்க ஐயா. வெறும் 22,000 பேர் இந்த மாவட்டத்தில், வெறும் 22,000. 1 லட்சம் பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 96,000 பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அரசு அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி நான் கேட்கிறேன். சாமானிய மக்கள் சார்பாக கொடுப்பதற்கு மோடி தயாராக இருந்தா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். பக்கத்து மாவட்டத்தை டேட்டா ஆர்டிஐல நான் எல்லா ஸ்பீச்லயும் பேசுறேங்க ஐயா. நம்ம கட்சிக்காரங்களை போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்றேன். நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி நண்பர்கள் அன்பான வேண்டும், ராணிப்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய 3 மாவட்டத்தினுடைய நம்ம எத்தனை பேருக்கு குடித நீர் பைப்பு மூலமா கொடுத்திருக்கோம்? திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு எவ்வளவு, வெள்ளூர் மாவட்டத்துக்கு எவ்வளவு, ஆற்காடு மாவட்டத்துக்கு எவ்வளவு? 3 போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. ரோட்ல போற மக்கள் நின்று பார்க்கணும். அதை மட்டும் கட்சிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். நம்முடைய கட்சி நண்பர்கள் யார் இருக்கின்றீர்களோ அடுத்த 2 நாட்கள் தலைவர்கள் மேல மேடையின் மீது இருக்கிறாங்க. பக்கத்து மாவட்டத்தில் எவ்வளவு கொடுத்திருக்கோம், முத்ரா கடன் எவ்வளவு கொடுத்திருக்கோம், போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. அந்த மக்கள் வந்து பார்க்கணும். 4 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் குறைவு? ஐயா, உங்க மாவட்டம் குறைவு என்று சொல்வதை விட அதல பாதாளத்தில் இருக்கிறது, அதல பாதாளத்தில் இருக்கு. எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதனால்தான் சகோதர சகோதரிகளே, எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது, மிக மிக வருத்தமாக இருக்கிறது. ஐயா, 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுங்க ஐயா. திருவண்ணாமலையில 1 லட்சத்திற்கு மேல படிச்சுட்டு வர்றாங்க. உங்க மாவட்டத்தில் 7,086 பேருங்க ஐயா. ஏத்துக்க முடியுமாங்க ஐயா? 7,086 பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7,086 பேருக்கு தான் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு என்று சொல்வதற்கு எனக்கு வெக்கமா இருக்குதுங்க ஐயா. பக்கத்து மாவட்டத்தில் 1.5 லட்சம், 1,80,000, 2 லட்சம் படிச்சுட்டு வர்றாங்க. அப்ப யாருங்க ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க? நீயும் வேலை செய்ய மாட்டீங்க, மத்திய அரசு வேலை செய்வதை ரிவ்யூ பண்ண மாட்டீங்க, வாங்கி கொடுக்க மாட்டீங்க. மத்திய அரசுடைய திட்டங்களை தடுப்பதற்கே ஒரு ஊழல்வாதிகள் கும்பல் இங்க இருக்கு. அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு அதிகாரியை பார்த்து ரிவ்யூ மீட்டிங் உட்கார்ந்து கேட்கணும். என்ன வந்துச்சு, எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க, எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, எத்தனை பேர் அப்ளிகேஷன் கொடுக்காம இருக்கிறாங்க, கிராமத்துக்கு போனீங்களா, தங்குனீங்களா, போய் கருத்து கேட்டீங்களா, குறைதீர்ப்பு கூட்டம் கேட்டீங்களா? எதுவுமே செய்யாமல் எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. 5 லட்சம் ரூபாய் பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டம் 7,086 பேர், மிக மிக குறைவா இருக்கு. முத்ரா கடன் 319 கோடி, மிக மிக குறைவா இருக்கு.
ஆனா இந்தியாவுடைய பணக்கார எம்பி, தமிழ்நாட்டினுடைய ஊழல் அமைச்சர் 2 பேரும் ஒரே தொகுதியிலிருந்து ராணிப்பேட்டையை நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை எந்த காரணத்திற்கு ஏத்துக்க முடியாதுங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோளுக்கு, வளர்ச்சியை பார்த்து நீங்க ஓட்டு போடணும் சகோதர சகோதரிகள். வளர்ச்சியை பார்த்து நீங்க ஓட்டு போடணும். இந்தியா வளர்ந்து கொண்டிருக்க, குறுநில மன்னர் மாதிரி 2 ஊழல்வாதிகள் இந்த தொகுதியை வளராம வச்சிருக்கிறாங்க. அவங்களும் போக மாட்டாங்க, நம்மளையும் விட மாட்டாங்க. குரோமியம் ஏங்க, ஒரு குழந்தை இங்க பிறக்குது. வரும்போது இங்கதான் ஒரு தாய் பார்த்தாங்க என்னை. ஐயா, நான் கேன்சர் நோயாளி, உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் சொன்ன, அம்மா நிழல்ல இருங்க. இங்கதான் இருப்பாங்க, அம்மா நிழல்ல இருங்க, நான் போய் பேசுறேன். இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், எதற்காக ராணிப்பேட்டையில அதிகமாக புற்றுநோய் வருது? நான் சொல்றேங்க, நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. இந்த குரோமைட் நிறுவனத்தினாலதாங்க வருது. குரோமியம் என்ன இருக்குதுங்க? ஒரு முறை மழை பெய்ந்தால் அந்த இதை பத்தி உங்க எம்பி வாயை திறந்திருக்காங்க. அப்புறம் எதற்காக இந்த ஊர்ல வசிக்கணும்? இவ்வளவு பெரிய புராணத்தை பேசுறோம், சரித்திரத்தை பேசுறோம், கடவுளுடைய மருத்துவரே இங்கதான் இருக்காரு பேசுறோம். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய குரோமியத்தை சுத்தப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்கு மாச சம்பளம்? எம்பி எம்எல்ஏ எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பதவி? அதனால் சகோதர சகோதரர்களே, அன்பான வேண்டுகோள், அதை உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க ஐயா. எனக்கு இது 187வது தொகுதிங்க ஐயா. 186 தொகுதியில் இதே மாதிரி பேசிட்டு வர. அதனால ஒரு கையில் ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தவுடன் எந்த தொகுதி முன்னேறி இருக்கு, எந்த தொகுதி முன்னேறலின்னு பார்த்தோன்னே சொல்ல முடியுங்க ஐயா. இதை ஏத்துக்கவே முடியாதுங்க ஐயா. இந்த அளவுக்கு குறைவாக ஒரு தொகுதியில, ஒரு மாவட்டத்திலே மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் வந்திருப்பதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேங்க ஐயா, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக. நீங்க ராணிப்பேட்டையில அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில பிஜேபி எம்பி ஜெயிக்க வைங்க. குரோமியத்தை சுத்தப்படுத்தி நாங்க கொடுக்கிறோம். குரோமியத்தை சுத்தப்படுத்தி 28 ஆண்டுகளாக இவங்கனால முடியல. நாங்க போறோம், மோடி ஐயாட்ட உட்கார்றோம். மாநில அரசு நிதி எல்லாம் 10 பைசா வேண்டாங்க ஐயா, எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிட்டு வரோம். இதை சுத்தப்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு. முதல் வேலை இந்த பகுதியினுடைய நீர் ஆதாரங்களை, நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும். இவங்கனால முடியாதுங்க ஐயா, இவங்கனால முடியாது. காந்தி அவருக்கு அது என்னன்னே தெரியாது. அவருக்கு அது என்ன பேசுறேன்னு அவருக்கு புரியாதுங்க ஐயா. நான் இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன்னு காந்தி அவங்க இந்த வீடியோவை பார்த்தா அவருக்கு சத்தியமா 1% கூட அவருக்கு புரியாது. அவங்கதான் இன்னைக்கு நம்முடைய மந்திரிகளாக, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. மதத்தை வச்சு அரசியல், மதத்தை பிரி, ஹிந்து முஸ்லீமை பிரிச்சிரு, அப்புறம் ஹிந்துவ ஜாதியை வச்சு பிரிச்சிரு, கடைசியில யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, திராவிட கட்சிகள் ஜெயிச்சிருவாங்க. இப்படியே 70 ஆண்டுகளாக செய்து செய்து மக்களை பரம்பரை ஏழைகளாக ஒரு நாட்டிலே, தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னா அது காரணம் இந்த திராவிட கட்சிகள் மட்டும்தான், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். பரம்பரை ஏழை என்கின்ற ஜாதியை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறான். இவன் உருவாக்கிய புது ஜாதி பரம்பரை ஏழை. குத்தடிமைகளாக பரம்பரையாக ஏழையா இருக்கும். இவன் கொடுக்கிற இலவச வேட்டி சிலையை வாங்குறதுக்காக கை கட்டி நிக்கணும், கீழே நிக்கணும். அந்த வேட்டி சிலையை ஊழல் பண்றதுக்காகவே அவன் வாங்குவான். அதிலும் 78% பாலிஸ்டர் கலந்து கொடுப்பான். ஆனால் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த வேண்டும், நீங்க யோசிக்கணும். மோடியை போன்ற தலைவன் திரும்ப நமக்கு கிடைக்க மாட்டாங்க ஐயா. 1000 வருஷம் ஆனாலும் கிடைக்க மாட்டாங்க. ஒரு முறை யாரோ தப்பி பிறந்து எங்கேயோ பிறந்து வர்றதுங்க ஐயா. அந்த நாடு பயன்படுத்தி சிங்கப்பூருக்கு லீ குவாங் யூ கிடைச்சாங்க, இங்கிலாந்துக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் கிடைச்சாங்க. அந்த மாதிரி அப்பப்போ ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் கிடைப்பார். அதை அப்படியே பிடிச்சி 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே பிடிச்சி வளர்ந்துக்கணும். கரெக்டா பிடிச்சுக்கணும், இடும்பு பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்கணும். ஆனால் மோடியை நாம் தவறவிட்டால் காலம் நம்மை மன்னிக்காத சகோதர சகோதரிகளே. 2024 ஒரு சரித்திர தேர்தல். இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு பெரும் மன வலியோடு இங்கிருந்து நான் சொல்லுகின்றேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு மோடி ஐயா வேலை செஞ்சு எங்கள் திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரவில்லை என்பது எனக்கு மிகுந்த மனவேதனையை அளித்திருக்கிறது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஐயா. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடு குறைவா கொடுத்திருக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு மருத்துவ காப்பீடு குறைவா கொடுத்து, இவ்வளவு கஷ்டப்பட்டு முத்ரா கடன் திட்டம் கம்மியா கொடுத்திருக்காங்க. எல்லாம் இவ்வளவு கம்மியா கொடுத்திருக்காங்கன்னா எதுக்கு அவங்க இருக்கிறாங்க? நான் அரசியல் பேசலைங்க ஐயா. நான் உங்க முன்னாடி உண்மையை பேசுறேன், பாயிண்ட பேசுறேன், டேட்டாவை பேசுறேன். டேட்டா பொய் சொல்லாதுங்க ஐயா. நாங்க போஸ்ட் அடிச்சு விட்டுறோங்க ஐயா. கட்சிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 மாநில மாவட்ட குறியீடு, உங்க குறியீடு அடிச்சு விட்டுறோம். குரோமியத்தை பற்றி அடிச்சு விட்டுறங்க ஐயா. 2023 பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை நான் உங்களுக்கு தனியா அடிச்சு விட்ட சொல்றேங்க ஐயா. கட்சிக்காரங்க அடிச்சு விட்டுவாங்க. குரோமியம் எவ்வளவு அதிகமாக, அதை குடிச்சா என்ன ஆகுங்க? கேன்சர் வராம என்னங்க ஐயா வரும்? இவனுக்கு யார்ட்டையா காசு வாங்கிட்டு 1973 அடிக்கல் நாட்டிட்டு இவனு வாட்டுக்கு போயிருவானு, சென்னையில் இருப்பானு.
குடிக்கிறவன் குடிச்சா தானே, அவனுக்கு என்ன சென்னையில கோபாலபுரத்துல ஜம்மன் உட்கார்ந்து இருப்பானு இல்லைங்களா? அதனால் சகோதர சகோதரிகளை வயிறிருந்து சொல்லுகின்றேன், இந்த கும்பல நீங்க உள்ள விடக்கூடாது, இந்த கும்பல் நீங்க விடக்கூடாது. இந்த காந்தி உங்களை உள்ள விடவே கூடாது. உங்க எல்லாத்தையும் வயிறிருந்து சொல்லுகின்றேன், உங்களுடைய குழந்தைகளுடைய தலைமுறைக்காக இது போன்ற அரசியல்வாதிகளை தூக்கி எறிய வேண்டிய நேரம் இது. ஆனால் நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நேரத்தில் சுட்டரிக்கின்ற வெயில நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க ஐயா, உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வது தவறாக அமைந்துவிடும். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றிகளை தெரிவித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஊழல்வாதிகளுக்கெல்லாம் இத்தனை நாளா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு கைரேகை தெரிஞ்சதாங்க ஐயா மிச்சம். இவனுக்குலாம் ஏபிசி கூட தெரியாதுங்க ஐயா. போய் குரோமியம் போய் எழுத சொல்லுங்க ஐயா, இங்கிலீஷ்ல எழுத கூட மாட்டாங்க சரியா. அவர்கிட்ட போய் குரோமியம்னா என்னங்க ஐயா தெரியும். அதனால அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், குழந்தைகள் நல்ல ஒரு உலகத்துல சுற்றுச்சூழல் மாசுபடாம இருக்கிற ஒரு நகரத்துல ஒரு தெரு விளக்கு, ஒரு ரோடு, குண்டு குழி எல்லாம் அடிப்படைங்க. எல்லாம் அடிப்படை, எல்லாம் அடிப்படை. அடிப்படை 5 விஷயம் இதை பண்ணிடணும். தண்ணி சரியா இருக்கணும், காத்து சரியா இருக்கணும், பாதுகாப்பு சரியா இருக்கணும், கல்வி சரியா இருக்கணும், சுகாதாரம் சரியா இருக்கணும். 5 அடிப்படைங்க ஐயா. இந்த 5ஐயும் சரி பண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் மோடி ஐயாவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மறுபடியும் வைத்து இந்த யாத்திரை சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் விஜயன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரி கார்த்திகேயனி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் அருமை சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு என நன்றிகளை தெரிவித்து, சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் GK நாகராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் அருமை அண்ணன் MK ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவரும் பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் அண்ணன் தசரதன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாநில செயற்குழு உறுப்பினர் அருள்மொழி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர்கள் காசி ஜெயச்சந்திரன் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஸ்ரீனிவாசன், எழில்குமார், ஹேமாவதி அவர்கள், ராணிப்பேட்டை நகரத்தினுடைய தலைவர் மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டக்கூடிய சிவமணி அவர்கள், வாலஜாவினுடைய நகர தலைவர் சரவணன் அவர்கள், வாலஜா மேற்கு ஒன்றிய தலைவர் கஜேந்திரன் அவர்கள், வாலஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் பாரதிதாசன் அவர்கள், ஆற்காடு மேற்கொன்றிய தலைவர் சங்கர் அவர்கள், விஷாரம் நகர தலைவர் அண்ணன் சரவணன் அவர்கள், ராணிப்பேட்டை தொகுதியினுடைய அமைப்பாளர் அண்ணன் NT சீனிவாசன் அவர்கள், மிக முக்கியமாக இந்த அற்புதமான யாத்திரைக்கு, முக்கியமான யாத்திரைக்கு, அரசியல் யாத்திரைக்கு, உண்மையை பேசக்கூடிய யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாற்றுவோங்க ஐயா, மாறுவோம். 2024 ஒரு பெரிய வாய்ப்பு, நீங்கள் தவறுவிடக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை மறுபடியும் உங்ககிட்ட வச்சு பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.